ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இன்ஸ்டாகிராம்ல பல அறிவுஜீவிகள் இருக்காங்க. அவங்க எடுத்து போடுற ரீல்ஸை பார்த்தோம்னா நம்மளே வியந்துருவோம். எப்படா இப்படியெல்லாம் ஒரு அறிவாளியா இருக்காங்க அப்படின்ட்டு. அதைத்தான் நான் ரியாக்ட் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சப்போர்ட் பண்றதுக்கு அந்த ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க. இந்த வீடியோ செம ஃபன்னா இன்ட்ரெஸ்டா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டிங்க. ஆயுதத்தை மாட்டியாச்சு, வீடியோக்குள்ள போயிடலாமா? என்னடா குட்டெல்லாம் வைக்கிறான்? பர்றா, இன்னும் ஒரு புத்திசாலித்தனம். அடுப்பு பத்த வைக்காமையே சிக்கனை எவ்வளவு அழகா வேக வச்சிருக்கானு. எங்களை பார்த்தா முட்டாக்கு மாதிரி இருக்கா? இல்ல கேக்குறேன் தெரியாம. சரி, நீ பாம வெடிய வச்சு அதை வேக வச்சிருந்தா கூட நான் நம்பிடுறேன்டா. ஆனா அந்த வீடியோ நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் மசாலா தடவாத அந்த கறியை வச்சுதான் அந்த பாம வச்சு உள்ளுக்கு வச்சு வெடிக்க வைக்கிறான். ஆனா வெடிச்ச உடனே மசாலா தடவை வருது. எப்படிரா இது? இல்ல எப்படிங்கிறேன், இதை எங்களை நம்ப சொல்ற. என்னடா புத்தலாட்டாது? ஆனா பரவாயில்லங்க, இதையும் நம்பி இவங்களுக்கு லேக்ஸ் கணக்குல லைக்கும் விழுந்திருக்கு. அதான் எப்படின்னு தெரியல. ஒருவேளை இவன் பண்ண அந்த ஐடியாலஜிக்கு போட்டிருக்காங்களா, இல்ல உண்மையிலே வெந்து இப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க தோணி போட்டிருக்காங்களா என்னங்கிறத நீங்க தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து அறிவுஜீவின்னு நினைச்சுக்க வேண்டாம், சரியா? இதெல்லாம் வந்து ரீல்ஸுக்காக தான் பண்ணியிருக்கான், அது நல்லாவே தெரியுது. ரீல்ஸுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், நாங்க அதை எப்படி வேணாலும் பாத்துறோம் அப்படிங்கறத நீங்க நம்புறீங்க. அதாவது கொக்கோ கோலா மென்டாஸ்குள்ள போட்டோம்னா எப்படி தெரிக்கும் தெரியும். இந்த மென்டாஸ் இப்படி வச்சு அது தூங்கும் போது இப்படி வந்து அவனை உசுப்பி விடுற மாதிரி இப்படி செட்டப் பண்றதுக்கு, இந்த செட்டப் பண்ற நேரத்துல இவன் படிச்சுட்டு போயிடலாம். இவர் வந்து ஒண்ணு தூங்குவாரா, அது வந்து தெரிச்சு அங்க புக்கெல்லாம் நனைஞ்சு போச்சடா. இதுக்கப்புறம் எப்படி படிப்ப? அதாவது ஓரளவுக்கு நம்புற மாதிரி வீடியோ போடுங்க, அநியாயம் பண்ணாதீங்க. அங்க ஊரே வந்து வெள்ளத்துல போய்கிட்டு இருக்கு. தலைவருக்கு ஒரு அட்டையை போட்டு ஒரு சின்ன பசங்க உட்காந்து சேரை போட்டு அதுல உட்காந்து அந்த தொடப்பம் கூட இல்லைங்க, ஒரு கம்பை வச்சு இப்படியே விளையாண்டுட்டு இருக்கா. இப்படிதாங்க பல அறிவுஜீவிகள் இருக்கு. என்னதான் மழை வந்து வெள்ளம் வந்தாலும் அதுலயும் கிரியேட்டிவா ஒண்ணு திங்க் பண்ணி நம்மளே வியக்க வச்சிடறாங்க. பாத்தீங்களா? எங்க இருந்துடா வாரீங்க நீங்களா? எதுக்கு வராங்க? என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க. ஒரு வாட்டர் கேனை ரெண்டா கீறி அதை வந்து சைக்கிள க்ளோஸ் பண்றாங்களா? இப்படிதான் இப்படி யோசிக்கிறாங்களே தெரியல. ஏன்டா இதை ஈஸியா கழட்டிட்டு போயிடலாமேடா. இதுக்கு ஏதாவது பூட்டு மாதிரி போட்டிருந்து ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும், நல்லா யோசிச்சிருக்கலாம். இப்படிதான் வேலை வெட்டி எதுவும் போகாம வீட்டிலேயே இருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும். ஒரு புத்திசாலித்தனம் உண்மையிலேங்க சூப்பர் ஐடியாங்க. நானே இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இதுக்கு நம்ம ஹெல்மெட் வாங்கி ஒரு கேமரா ஃபிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறத விட நம்ம கையில இருக்க மொபைலை வச்சு கண்டென்ட்டை எவ்வளவு கிளியரா ரெக்கார்ட் பண்ண முடியும். அது சைக்கிள்ல வச்சு ரெக்கார்ட் பண்றா பாருங்க. நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம போட்டிருக்க பனியன்லேயே வந்து உள்ளுக்கு மொபைலோட பேக் கவரை பனியனுக்குள்ள உள்ளுக்கு வச்சுட்டு வெளியில வந்து மொபைலை வச்சு அழகா ரெக்கார்ட் பண்ணா சூப்பரா ரெக்கார்ட் ஆகுதுங்க. நானும் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் நிறைய விளையாண்டுருப்போம். அப்ப ஆப்போசிட்ல இருக்கவன் நம்மளை விட அதிகமா ரன் எடுத்துருவானே, எத்தனையோ டைம் நம்ம ரன் அவுட் ஆக்கி விட்டுருப்போம். ஆனா இது புதுசா இருக்கு. இது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படின்னம்னா ரன் அவுட் ஆக்கிட்டோம்னா சரியான ஃபீல்டர் கூட அவங்க கூட ரன் அவுட் ஆக்கி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே பாலை டச் பண்ணி விட்டு தானே அந்த பாலை பொறுக்கி ஃபீல்டர்கிட்ட கொடுத்து ஸ்டெம்ப் அடிக்க சொல்லியிருக்காங்க. பாத்தியா எவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம் அந்த பொண்ணுக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆனா அந்த ஆப்போசிட்ல பொண்ணும் சரியான செருப்படி கொடுத்தது அந்த பொண்ணுக்கு. உண்மையிலே சூப்பர்ங்க, சூப்பர். என்னடா கக்கூஸ்ல பைக்கா? அதையும் பாராட்ட. ஆமா, அது விக்கிறாங்க. டேய், அங்கதான் ஒரு லூசு பைய கக்கூஸ்ல அப்படியே போடுற பாம் கீழே போனாலும்
போறபோது பைக் ஓட்டுற மாதிரியே ஃபீலிங் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து யாரோ ட்ரை பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்மாலே பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போடுற பழக்கம் போலுக்க, ஹெல்மெட் அடிக்டட் போலுக்க. அவன் வந்து ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுவேன். ஏண்டா கக்கூஸ் போறதுக்கு பைக் வச்சதே பெரிய விஷயம், அதுக்கு நீ ஹெல்மெட்டும் போட்டு போறியா? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. உண்மையிலேயே சட்டத்திட்டத்தை நீ எந்த அளவுக்கு மதிக்கிற அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுதா? வாழ்த்துக்கள்டா. நல்லாரு நல்லாரு. எடுத்துட்டு போலாம். சூப்பர்ரா. நல்ல ரூல்ஸுங்க. டிராபிக் ரூல்ஸை மதிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக கார் கண்ணாடி, வாகனங்கள் கண்ணாடி உடைக்கப்படும் அப்படிங்கறத ஏதோ ஒரு கவர்மெண்ட், எந்த நாடுன்னு தெரியல, உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வாகனங்கள் உடைக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு 2 பக்கமும் செங்கல் வச்சிருக்காங்க. இந்த பக்கம் கிராஸ் போற மக்கள் வந்து அந்த செங்கலை எடுத்துட்டு போய் எவனா டிராபிக் ரூல்ஸ் கடந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க, நீங்க கண்ணாடியை உடைக்கலாம், இது வந்து கவர்மெண்டே அப்ரூவ் தந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த செட்டப் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சூப்பருங்க. நம்ம நாட்டுக்கு இந்த மாதிரி நிறைய தேவை. ஆனா வச்சாங்கன்னா பல அடிதடி குத்துச்சண்டைகள் நடக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, 1-2 பேரா பயந்து இந்த மாதிரி டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களே, மக்கள் கையிலேயே சட்டத்தை ஒப்படைச்சிடுறாங்க. நல்லா இருக்கு. சூப்பர். எப்படா செம்மையா இருக்குடா. அதுல அவன் பாரு. அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க, என்ன நடந்தது அப்படின்னம்னா, ஃப்ரிட்ஜ் இஎம்ஐ கட்டி வாங்கியிருக்காங்க. அந்த ஃபினான்ஸ்ல இருந்து வந்து இஎம்ஐ கேட்டிருக்காங்க, தரலன்னு அவனே ஃப்ரிட்ஜை தூக்கிட்டாங்க. நான் கூட தூக்குறாங்களோ ஏதோ வந்து இந்த டாடா ஏசிலேயோ அந்த மாதிரி தூக்கிட்டு போவாங்கன்னு பார்த்தா, நம்மளுக்கு விவரம் பைக்கிலேயே, அது ஸ்ப்ளெண்டர் பைக்கிலேயே வந்து முன்னாடி ஓட்டுறான். நடுவில் ஃப்ரிட்ஜ் இருக்கு, பின்னாடி ஒரு குட்டியான சரி அவரு கொஞ்சம் குண்டா உட்காந்து நல்லா பிடிச்சிருக்காரு. எப்படிடா அப்படிலாம்? நம்ம ஊர்ல தாங்க இந்த மாதிரி பண்ற அறிவாளிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆமா, நீங்களா யாருடா? உண்மையிலே அவங்க மூளை எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்குன்னு நினைச்சா அப்படியே நம்மளே வியந்து பாக்குற மாதிரி தாங்க இருக்கு. புது டெக்னாலஜி இருக்கு. பாசிபிளா பாரு, எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. நம்ம ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ நிறைய வந்து அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, பெண்ணை பிடிச்சி எழுதும்போது கை வலிக்கும்ல, ஆனா பெண்ணுக்கே கரண்ட கொடுத்து வேகமா எழுதுற மாதிரி செட்டப் பண்ணா எவ்வளவு ஈஸியா இருக்கும். சும்மா நம்ம கையை மட்டும் வச்சா போதும், அப்படியே எழுதிட்டு போனோம்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும். உண்மையிலே செம டெக்னாலஜி, ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. என்னடா குடத்தை வச்சு என்ன தண்ணி எடுக்க போறானா? இல்ல என்னடா அட வெக்கங்கட்ட வேலுடா. குடத்தை வச்சு தண்ணி எடுப்பாங்க. நம்ம ஆளுக பாரு, அதை வச்சு ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பாரு, இடுப்புக்கு கீழே எப்படி ட்ரெஸ் போட்டிருக்கான், கழுத்துல எவ்வளவு பெரிய செயின் தொங்க போட்டிருக்கான். நீ எல்லாம் வந்து இந்திய நாட்டுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். அந்த அளவுக்கு வந்து யோசி, இப்படி எல்லாமா ட்ரெஸ் போடுவீங்க? லூசு பையலா, இது உங்க வேலை மாரிலே உங்களுக்கு இல்ல? லூசு பையலா, இவனெல்லாம் ஃபேஷன் ஷோ கூட்டு போனானா உலகத்துல உள்ள எல்லாத்தையும் அடிச்சு பிரைஸ் தட்டிட்டு வந்துருப்பான்டா. என்ன பண்றாங்க நம்ம கொத்தனாரு? டேய் டேய், ஒரே ஒரு ஒத்த செப்பல் போதுங்க வீடு கட்ட. பாருங்களேன், மூஞ்சில எதையுமே காமிச்சுக்காம அப்படியே வேலையை சின்சியரா தான் போட்டுக்க செருப்பை வச்சே வந்து அந்த மேஸ்திரி வந்து எவ்வளவு அழகா வீடு கட்டுறான். உண்மையில இந்த மாதிரி ஆளுக்கு தாங்க நம்ம தேவை. என்னங்க டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றீங்க? எங்க ஆளுகளுக்கு போட்டிய டெக்னாலஜி வர முடியுமா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. போங்கடா டே. என்னடா உளுக்கு செல்லு இருக்கு? அட பாவி, சிசிடிவி கேமரா எங்கெங்கயோ வச்சு பார்த்துக்கோண்டா. ஆனா ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் மொபைல் ஒரு சிசிடிவி கேமராவே வச்சு தனக்கு வச்சிருந்த ஸ்வீட்ஸை எவனும் எடுத்துக்க கூடாதுன்னு அதையும் 24 hours வாட்ச் பண்றாப்புல செட் பண்ணிருக்கான் பாத்தியா? உண்மையிலே சூப்பருங்க. இந்த ஒரு அறிவாளித்தனத்துக்கு தான், இந்த ஒரு புத்திசாலித்தனத்துக்கு தான் இவனை நம்ம பாராட்டியே ஆகணுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உண்மையிலே ஃபன்னா இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இது வந்து கிரிஞ்சாவும் இருந்திருக்கலாம். உங்களுக்கு எப்படி உண்மையிலே ஃபன்னா இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எதை பத்தி வீடியோ போடலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம் மக்களே.